நமது தொலைபேசி இணைப்பில் பால் முகவர்கள் சங்கத்தைச் சேர்ந்த திரு பொன்னுசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். திருமலா மேலாளர் நவீனுடைய தற்கொலை குறித்து பல்வேறு கேள்விகள், பல்வேறு சந்தேகங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இது கொலையா அல்லது தற்கொலையா என்கின்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? இது திட்டமிட்ட படுகொலையா தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இந்த மோசடி ஒரு நாள் அரங்கேறி இருக்க வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 45 கோடி ரூபாய் வரைக்கும் அவர் மோசடி செஞ்சிருக்காரு அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு கூட்டு சரியா இருக்கலாம் அப்படின்றதுதான் எங்களுடைய சந்தேகம். அது இல்லாம அவருடைய மின்னஞ்சல்ல குறிப்பிட்டிருக்கிறதா ஒரு செய்தி என்ன வந்திருக்குன்னா, அவருக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி, அதாவது இந்தியாவுடைய தலைமை அதிகாரி, அவர் மோசடி செய்த தொகையில 50% தனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தியதாகவும், இவர் நான் நிறுவனத்துக்கு தான் திருப்பி கொடுப்பேன், 3 மாசம் எனக்கு காலக்கெடு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அப்போ இதுல பின்னாடி ஒரு கூட்டு சதி இருந்து அந்த கூட்டு சரியா தொடர்புடையவர்கள்லாம் இவர்கிட்ட அந்த மோசடி செய்த மொத்த தொகையும் அவங்க அபகரிக்கிறதுக்கு திட்டமிட்டு இவரை பலிகடா ஆக்கியிருக்காங்க அப்படின்றதா இவர் தெரிய வருது. அதுவும் ஜூன் 27 காவல்துறையில புகார் அளிக்கப்பட்டதா கூறப்படக்கூடிய நிலையில இதுவரைக்கும் ஏன் எந்த விதமான வழக்கு பதிவும் செய்யாம ரகசியமாவே காவல்துறை விசாரணை செய்தது? அது 1 கோடி ரூபாய்க்கு மேல உள்ள புகாரா இருந்தா பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை தான் விசாரிக்கணுன்ற நிலையில சட்டம் ஒழுங்கோ இல்ல குற்றப்பிரிவு காவல்துறையோ ஏன் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதுவும் ரகசியமா எந்த விதமான வழக்கு பதிவே செய்யாம பண்ணியிருக்காங்கன்னா இதுல காவல்துறை அதிகாரிகளும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. இது இவங்க விசாரணை பண்ணாங்கன்னா நிச்சயமா நீதி கிடைக்கும்ன்றது உறுதியா இல்லை. ஏன்னா காவல்துறையுடைய விசாரணைகள் பல்வேறு கட்ட இதுகளை நம்ம பார்த்துருக்குறோம். சாமானிய மக்களுக்கு நீதி கிடைக்காத ஒரு சூழல்லாம் இருக்கு. அப்போ இந்த விவகாரத்துல நவீன் பொலினேனி முறையீடு செய்தார் என்றிருந்தா அவர் மீது ஏன் உரிய வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்றது குறித்து உரிய விசாரணை நடத்தினா சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்றினா மட்டும்தான் உரிய விசாரணை நடக்கும். இல்ல இவங்க காவல்துறை இணை ஆணையர், துணை ஆணையர், கூடுதல் ஆணையர் இவங்களே விசாரணை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இதுல தொடர்புடைய அந்த நிறுவனத்துடைய அதிகாரிகளையும் காவல்துறையில சம்பந்தப்படக்கூடிய அதிகாரிகள் காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை தான் நடக்குமே தவிர இதுல சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால இந்த வழக்கு சம்பந்தமா உடனடியாக முதல்வர் அவர்கள் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடணுன்றதை நாங்க ஆணித்தரமா கேட்டுக்கிறோம். இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பொன்னுசாமி.